படிப்போமா? கதை பிடிக்குமா உங்களுக்கு? இன்னைக்கு கதையின் பேர் வந்து ஆட்டுக்குட்டியின் விவேகம். இங்க ஆடு எங்க இருக்கு? இருக்கா? ஆடு இருக்கா? ஆடு ஒரு இங்க பாருங்க, நல்ல அந்த படத்தை பாருங்க. ஆடு மந்தையா இருந்துச்சான். அப்ப அதோட ஒரு குட்டி ஆடு இருந்துச்சான். சரியா? இந்த ஆட்டை காவல் காக்க நாய் இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? அப்ப ஆட்டு மந்தையில ஆடு தாயாடு சொன்னிச்சான் குட்டி ஆடுட்ட, அம்மாவை விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது, காட்டுக்குள்ளேனா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணியிருக்கு இந்த குட்டி ஆடு? நம்ம காட்டு பக்கம் நம்ம போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு உங்க அம்மா ஆடுகிட்ட சொல்லாம குட்டி ஆடு போயிருச்சான். குட்டி ஆடு போகையில என்ன பண்ணிருச்சு? நரி பார்த்துருச்சு. நரி என்ன சொல்லிச்சு குட்டி ஆடுகிட்ட? இந்த குட்டி ஆட்டை நரி சாப்பிட போறேன், நான் எனக்கு பசியா இருக்கு, உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லிருச்சான். அதோட குட்டி ஆடு பயந்துருச்சான். ஐயோ நம்மளை சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ குட்டி ஆடு யோசிச்சான். நரிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், நீ எனக்கு என் ஆசையை நிறைவேற்ற, அதுக்கப்புறம் என்னைய சாப்பிடுன்னு சொன்னிச்சான். உடனே என்ன சொன்னிச்சாமா குட்டி ஆடு? என்ன சொன்னிச்சான் நரிட்ட, நீ எனக்காண்டி ஒரு பாட்டு பாடு, அதுவும் கொஞ்சம் சத்தமாக பாட்டு பாடு அப்படின்னு சொன்னிச்சான். அதோட நரியா சரி சரி உனக்காண்டி நான் சத்தமாக பாடுறேன்னு நரி ஊழையிட்டுச்சான். நரி சத்தம் அங்கே நாய் காவல் கத்துச்சுல, அதுக்கு கேட்டுருச்சா. வேகமா என்ன பண்ணிருக்கு, நாய் துரத்தி நிறைய விரட்டிட்டுருச்சான். குட்டியாட்டை என்ன பண்ணிருச்சு? நாய் பாதுகாத்துச்சான். சரியா? குட்டியாட்ட போய் அவங்க அம்மா ஆட்டுட்ட போய் விட்டுருச்சான். இங்கே பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது? அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். அம்மா சொல்றதை கேட்காம போனனால தானே போய் நரிக்கிட்ட மாட்டிக்கிருச்சு. அதே மாதிரி நீங்களும் இங்கே பாருங்க, அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடக்கணும். சரியா? டீச்சர் பேச்சை கேட்டு நடக்கணும், பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கணும். ஓகேயா? கிளாப் பண்ணிக்கங்க.